பொறுக்கி ராஸ்கல், இம்புட்டு தூரம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு திரியிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எப்படி தெரியுது? கையிலையும் கால்லையும் கட்டு போட்டுட்டு வந்தா இறக்கப்பட்டுருவான். இவனை நல்லா மிளகா அரைச்சி நம்ம யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த குடும்பத்தை பழி வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பா உனக்கு. அவங்க தான் அரைஞ்ச பல்ல கழட்டி போடுவ ராஸ்கல். யாருக்கிட்ட உன் வேலையை வச்சிட்டு இருக்க? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அந்த குடும்பமே பொய்க்கார குடும்பம் சார். அவங்க பொய்க்கார குடும்பம். சாட்சி சொன்னது உன் பையன் தானே? அவன் என்ன பொய்க்காரனா? என்னைய பொறுத்த வரைக்கும் ஆணோ பொண்ணோ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். தெரிஞ்சுக்க. உனக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னோனையும் உனக்காக அந்த குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு பார்த்தேன். ஆனா நீ இவ்வளோ பெரிய கேவலமானவனா இருந்துகிட்டு நல்லாமை நடிச்சுட்டு தெரிஞ்சிருக்க. ஏண்டா, ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்குவா. நீ அடி உத என்ன வேணாலும் பேசு, எல்லாத்தையும் பொறுத்துக்குவா. ஆனா அவளோட நடத்தையில மட்டும் நம்ம ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டோன்னு வையே, அவ நெருப்பா மாறிடுவா. அதுக்கப்புறம் அந்த அக்களி குழம்புக்கு நம்ம பலியாக வேண்டிதாம்மா. மன்னிச்சிருங்கம்மா, முதல்ல எந்திரிங்கம்மா. உங்க வயசுக்கு உங்களை நான் முட்டி போட வச்சது என்னோட தப்பு தான். இன்னத்துக்கும் நீங்க காலில் எல்லாம் விழுந்து மன்னிச்சிருங்கம்மா. முதல்ல எந்திரிங்க. எந்திரிம்மா, பார்த்து எந்திரி. என்னை மன்னிச்சிருங்கம்மா. வயசானவங்கன்னு கூட பார்க்காம இப்படி முட்டி போட வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இன்னத்துக்கு எங்க அம்மா வயசு உங்களுக்கு. மன்னிச்சிருங்கம்மா என்னைய. நீங்க படிச்சவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் பண்ணணுங்க ஐயா. நாங்க தப்பே பண்ணலன்னு சொன்னோம், ஆனா நீங்க நம்பல. இந்நேரத்துக்கு தண்டனை கிடைச்சிருந்தா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க பாப்போம். நாங்க ஒன்றும் இருக்கப்பட்டவங்க இல்லை ஐயா, இல்லாதப்பட்டவங்க. அன்னைக்கே வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல கஞ்சோ கூலோ அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மான மரியாதை தான் முக்கியம்னு. இப்படி இருக்கும்போது எங்களை இப்படி நீங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு யாரு நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொஞ்சமாவது நீங்க விசாரிச்சிருக்கணும் ஐயா. விசாரிக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஐயா. இதுலயே என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்ச பாவி இவன். இவ கூட இன்னொருத்தி இருந்தாலே அவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனா. ஏன் இப்ப அவ எங்க போனா? இதுல இருந்தே தெரிய வேணாம் ஐயா யாரு உத்தமமானவங்கன்னு. ஐயா, நானும் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சுங்க ஐயா. இருந்தாலும் என் அத்தை என்னைய தங்கமா தாங்கியிருக்காங்க. ஒரு நாள் கூட மருமகளா பார்க்காம ஒரு மகளா மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அப்படியாப்பட்ட மனுஷி இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துக்கிட்டீங்களே சார். இவனை மாதிரி கேவலமானவனை நம்புறீங்க? உண்மையை பேசுற எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரி கையினையும் காலையும் கட்ட போட்டுட்டு வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. இதுல யார் உண்மை யார் பொய்ன்னு யோசிக்கிறதுல எங்களுக்குமே சிரமமா போயிடுச்சு. அதனால உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா, இந்த படுபாவியை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க ஐயா, வெளியே விட்டுறாதீங்க. என் புள்ள வாழ்க்கையை அழிச்சு போட்டா ஐயா அந்த படுபாவி. எங்களை பழி வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இவன் குடும்பத்தை இவனே கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைய நரக வேதனையை உள்ளாக்கி இருக்கான். எல்லாரும் செத்தோன்னு தான் நரகத்தை அனுபவிப்பாங்க. ஆனா என் புள்ள வாழும் போதே நரக வேதனையை அனுபவிச்சுட்டா. இதுலயும் நாங்களும் அவளை வெறுத்து ஒதுக்கி இத்தனை வருஷம் அவகிட்ட பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்துச்சு. இப்பதான் இவ எங்க வீட்டுக்கு வந்து நிம்மதியா ஒரு பொட்டு தூங்கி எந்திரிக்கல. அதுக்குள்ள இந்த படுபாவி எங்க குடும்பத்தையே எங்க வந்து நிறுத்தி இருக்கான்னு பாருங்க. இவனை சும்மா விட்டுறாதீங்கய்யா, சும்மா விட்டுறாதீங்க. மா, நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க. அவனுக்கு காயமெல்லாம் ஆறட்டும். அதுக்கப்புறம் உள்ள வச்சு லாடம் கட்டி மாவு கட்டு போட வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சார், வேற ஏதாவது ப்ரொசீஜர் எதுவும் இருக்காங்க சார்? வக்கீல் எதுவும் பார்த்து பேசணுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நான் பார்த்துக்கிறேன். இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள வச்சு லாடம் கட்டினாதான் என் ஆத்திரம் அடங்கும். கூட்டிட்டு போங்க. அடேய், நீ ரொம்ப காலத்துக்கு நல்லா இருப்பேன்னு நினைக்காத. கடவுள் ஒருத்தன் இருக்கான். எனக்கு கூடவே இருந்து குழிய பறிச்ச, என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்ச, இன்னைக்கு என் குடும்பத்தையே நடு சந்தி சிரிக்க வச்ச. அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பான். சார், எங்கள் அம்மா கிட்டேயும்
என் அண்ணன்கிட்டையும் கூட இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லலை சார். உங்களை நம்பி சொல்கிறேன் சார். சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு நாளும் என் பையன் கருப்பாக இருக்கான், இவன் கொஞ்சம் கலராக இருக்கான், நான் கலராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி கருப்பாக பிறந்தான்? இதுக்கு யாரடி காரணம்னு ஒவ்வொரு நாளும் அவனை பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ நாள் பேசியிருக்கான் சார். அதை நான் யார்கிட்டையும் இன்ன வரைக்கும் சொன்னதில்லை சார். தடவை சொல்கிறேன், அதுக்காகையாவது இவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும் சார், கொடுத்தே ஆகணும். ஜென்மத்துக்கும் உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், நீயும் என் மூஞ்சிலே முழிச்சிடாத. ராஸ்கல், பால் வடிகிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இனிமே தாண்டா உனக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட்டு. இனி உனக்கு இருக்கு. வெளியவே நீ போக முடியாத அளவுக்கு ஐயோ அம்மான்னு கத்துனாலும் உன்னை என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு பாரு. ஐயோ இப்ப எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியல. இல்லை அத்தாச்சி, அவர் தான் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும். இனி வந்தால் தான் என்ன ஏதுன்னே தெரியும். இருந்து இப்பதான் உனக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை அமையற மாதிரி இருந்துச்சு, அதையும் கெடுத்து விட்டுட்டானே பாவி. குடியை கெடுக்கிறதுக்கு ஏன்னா இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. எனக்கு கல்யாண காட்சியிலலாம் ஆசையே இல்லை அத்தாச்சி. அம்மா பாவம் அத்தாச்சி, தரன்னு இழுத்துட்டு போனாங்க. அது வயசுக்கு இதெல்லாம் தேவையா அத்தாச்சி? சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணணும்? எதுக்கு தான் எங்கள் குடும்பத்தை இப்படி பழி வாங்க துடிக்கிறானே தெரியல. இங்க பாருவோமா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இரு. கடவுள் பார்த்து பாரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எத்தனை நாளைக்கு ஆட முடியும்? கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு கேட்குறியா? கண்டிப்பா தண்டனை கொடுப்பான். எத்தனை நாளைக்கு தான் கடவுள் பார்த்துப்பாருன்னு இருக்கிறதா தாச்சி? அண்ணனும் அம்மாவையும் உள்ள தூக்கி போட்டுட்டா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? சொல்லுங்க பாப்போம். என்னம்மா? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல, வருவாங்க. போய் படு போ. எனக்கு ஒத்தையில படுக்க தூக்கமே வரல, பயமா இருக்கு. நாளைக்கு வேற எக்ஸாம் வேற இருக்கு. நீங்க வாங்க என் கூட வந்து பாடுங்க. யாரையாவது கட்டி பிடிச்சிட்டு படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். சரியுமா, பத்திரமா இரு சரியா? பிள்ளைய பார்த்துக்க. வீட்டை பூட்டி விட்டு கிடங்க சரியா? வந்து கதவை தட்டுனா மட்டும் திறங்க, இல்லைன்னா திறக்காதீங்க. நானும் வேற அங்கே விட்டுட்டு வர முடியாது. ஒத்தையில எப்படி 2 பிள்ளைங்கள விட்டுட்டு போறதுன்னு தான் பயமா இருக்குது. ஏதாவது ஒன்றுனா என் நம்பருக்கு கூப்பிடு, உடனே கிளம்பி ஓடி வந்துடுறேன் சரியா? யார் வந்து கதவை தட்டினாலும் உள்ளேயே இருந்து பார்க்கணும் சரியா? நீங்கள் பாட்டுக்கு கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர வேண்டாம். சரிங்க அத்தாச்சி. சரிம்மா, பிள்ளைக்கு வேற நாளைக்கு பப்ளிக்கு வேற இருக்குண்ட. போங்க போய் படுங்க. சரி பா, உள்ள வந்து படு. எதுக்கு தான் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு தெரியல. ஆத்தா, எந்த சாமி புண்ணியமோ எப்படியோ நான் எச்சிக்கே பாய் ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் கீழே அவங்க வரும்போது நான் கையில கீழே மாட்டியிருந்தேன். இன்னைக்கு என்னை சக்க புளிஞ்சிருப்பாங்க. எம்மா, எந்த சாமி புண்ணியமோ நான் அப்படியே ஓடி வந்துட்டேன். அவனை ஒத்தையில விட்டு நம்மளுக்கு இது தேவையா என்னன்னு தெரியல. அங்கிட்டு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம விட்டா ஓட்டணும் ஓடி வந்துட்டான். அப்புறம் என்ன பண்றது? நம்ம இது அவனுக்கு போய் சொல்லி சப்போர்ட் பண்றோன்னு தெரிஞ்சதுன்னா அவன் கூட சேர்ந்து நம்மளும் உள்ள வச்சு லாடம் கட்டி விட்டாங்கன்னா அப்புறம் நம்மள கிடக்கணும். அதுதான் ஓடி வந்தேன். யார் எப்படி போனா என்ன, என்ன ஆனா என்ன, நம்ம தப்பிச்சோமா அது போதும். சரிடா தங்க. வாயிலெல்லாம் வைக்க கூடாது. ஆயிமா, வாயில வைக்க கூடாது. எம்மாடி, புள்ளைக்கு பசி வந்துருச்சு போலமா. பாலை காய வச்சியா இல்லையா? இப்பதான் பாத்திரத்தையே எடுத்திருக்கேன். இனிமே தான் வைக்கணும். வைக்கிறேன். நல்ல நாள் ஒரு வேலை செடின்னா 9 மணி நேரம் பண்ணி போடுவா. இப்போ நான் சொல்லவா வேணும்? தம்பி, எதுவும் வேணுங்களாப்பா? இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சும்மா தான் நான் தான் உள்ள போறேன். சரிங்க தம்பி. என்னடி தங்க விளையாடுறீங்களா? நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் கடந்துச்சு. எல்லாம் கொண்டு போய் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். எங்கடா நம்ம பையன் வரவே இல்லையே, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு. இப்படி நீங்க 2 நாள் வந்து இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் மொத்த ஜாமானையும் வச்சு இருந்திருப்பேன். நீங்க பிள்ளைக்கு விளையாடுறது கூட ஒரு
பொம்மை இல்லாம இந்த பால் மட்டும்தான் கிடக்குது. சரி நாளைக்கு ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ கடைக்கு போய் உங்களுக்கு கிளிகிழிப்பு எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா? அடுத்து ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொம்பளையா மட்டும் பிறக்கக்கூடாது சாமி. எந்த வீட்டுக்கு போனாலும் வேலை செஞ்சு தான் சோறு திங்கிறதா இருக்கு. புருஷன் வீட்லேயும் அப்படித்தான் இருக்கு, பெத்த வீட்லேயும் அப்படித்தான் இருக்கு, இவங்க சொந்த மந்த வீட்டுக்கு போனாலும் அப்படித்தான் இருக்குது. அங்கே தான் புலம்புன்னு புலம்புறான்னு பார்த்தா இங்கே வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறத பார்த்தியா? யோ லூசு நீயா, பயந்தே போயிட்டேன். போங்கிட்டு இந்தா என் பொண்டாட்டியை பிடிக்கிறதுக்கு யார் என்ன சொல்ல முடியும்? ஆமாம், ரூமில் இருக்கும்போது போனையும் லேப்டாப்பையும் தட்டிக்கிட்டே உக்காந்துரு. இங்கே சமையக்கட்டில் வேலை செய்யும்போது தான் எல்லாம் வரும். போய் அங்கிட்டு. என்ன சின்ன பொண்ணு, உனக்காக ஆசாசியாக அங்கேருந்து வந்திருக்கேன். ஆசாசியாக வந்தவன் என்கிட்டாவது ஊரை சுற்றி காட்டணும். அதை விட்டுவிட்டு வீட்டையே சுற்றி சுற்றி காட்டக்கூடாது. என்ன சின்ன பொண்ணு, அங்கே இருந்தால் தான் வேலை வேலை வேலைன்னு வாழ்க்கை முழுக்க வேலையே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்தால் தான் நம்ம ஜாலியாக உட்காந்து பேச வைக்கன்னு இருக்கு. இப்போ கூட ஒழுங்காக பேசலைன்னா எப்படி? இதெல்லாம் நல்லா தான் பேசுவீங்க, ஆனால் உங்கள் ஆத்தால பார்த்தா தான் வாயே திறக்க மாட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு, அன்பா பேச வேண்டிய நேரத்தில் எங்கள் ஆத்தால இழுக்கிற. உங்கள் ஆத்தாவெல்லாம் இழுக்கலை. எப்போ நம்ம தனி கொடுத்தன போகிறோம்? சொன்னோன்னே கையை எடுத்துட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு, அம்மா பாவம் இல்லையா? ஒத்தாலாம் கடந்துக்கிட்டு கஷ்டப்படும், அப்பாவும் இல்லை, நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ எங்கள் அம்மா மட்டும் யார் இருக்கா? எங்கள் அம்மாவுக்கும் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். பிறந்த புள்ள வீடுன்னு வந்து இருக்கவா முடியுது? சின்ன பொண்ணு, அன்பா பேச வேண்டிய நேரத்தில் இதை பற்றி இப்போ பேச வேண்டிய நேரமா இது? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். சரி, பாலை காய வச்சு கொடு. பையன் அழுக போனான். தனி கொடுத்தனத்துக்கு போகணுன்னா மட்டும் எப்படிதான் கண்டுக்கிட்டு ஓடுவதுன்னு தெரியாது. இதுவே இவங்க மட்டும் இவங்க பெற்றவங்களை விட்டு வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் எங்கள் பெற்றவங்களெல்லாம் விட்டுவிட்டு, எங்கள் சொந்த பந்தத்தையெல்லாம் விட்டுவிட்டு, ஏன் எங்கள் குலதெய்வத்தெல்லாம் விட்டுவிட்டு இவங்களுக்காக வரணும். ஆனால் இவங்க நமக்காக அவங்க வீட்டை விட்டு வரமாட்டாங்க. என்னங்கடா உங்கள் நியாயம்? இதுக்கொசரமே அடுத்த ஜென்மத்தில் நான் ஆம்பளையா பிறக்கணும், நீங்கள் பொண்ணா பிறக்கணும், உங்களுக்கு நான் புருஷனா வரணும். அப்போ நான் தூக்கி போட்டு மிதிக்கணும். எப்பா மணி ஆகி போச்சுடா சாமி. மணி 10 ஆகி போச்சு போ. கதவுல லைட்டெல்லாம் எரியுது. என்ன இந்த ஆள் வந்துட்டாரா? ஐயோ, இந்த ஆள் வரமாட்டாருன்னு பார்த்தா வந்துட்டதா? ஐயோ, போட்டிருந்தா கூட சாவியை போட்டு திறந்து உள்ள ஓடிடலாம். உள் பூட்டில் போட்டிருக்கிறது உள்தாப்பால். என்னங்க என்னங்க என்னங்க, 4 நாள் ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்னது, 2 நாளில் வந்து நிற்கிறதே. எங்க கதவு திறங்க. ஏங்க வா வா, எங்க போய் சுத்திட்டு வர? ஆமா ஆமா, என்னை பார்த்தா சுத்திக்கிட்டு வர மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏண்டி, நான் வெளியில போனா நீயும் அப்படியே ஊரை சுத்த போயிருவியா? வீடு அப்படியே எல்லாம் போட்டபடியே கிடக்கு, சாப்பாடெல்லாம் பூசணம் பிடிச்சி கிடக்குது. எங்கடி போய் சுத்திட்டு வர? எல்லாத்தையும் எடுத்து கூட போடல, எல்லாத்தையும் கழுவி வச்சு சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. நீ பெத்து வச்சிருந்த பொறுக்கி அவனும் வீட்டுக்கு வரல போல இருக்கு. அம்பிட்டு சொத்தையும் ஆக்கி வீண் பண்ணி வச்சிருக்கியே, எங்க போன இத்தனை நாளா? போன் பண்ணி கேட்கும் போதுல வீட்டுல தான் இருக்கேன்னு. எந்த வீட்டுல இருந்த நீ? இது என்னடா இது, என்ன இல்ல திருநாள இன்னைக்கு இந்த ஆளு இத்தனை கேள்வி கேட்கறது? இப்ப என்னத்துக்கு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? அதுவும் இல்லாம பகலன்னா அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியணுமோ? அப்புறம் எல்லாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கா? வாங்க முதல்ல உள்ள, அங்க போய் பேசலாம். முதல்ல என்ன எதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ உள்ள போறதா இல்ல நீ வெளியே அப்படியே உன் பையன் கூட போய் சுத்துன்னு சொல்றதான்னு நான் முடிவு பண்றேன். இப்ப என்ன பண்ணிவிட்டேன்னு நீங்க இப்ப இந்த கத்து கத்துறீங்க? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏண்டி, எங்க போய் ஊரை சுத்தி விட்டு வாரன்ற அதுக்கு பதில் சொல்லாம தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் ஊரெல்லாம் போய் சுத்தல. ஏத்த வீட்டுல இருக்கான ஆறுமுகம், அந்த பயல அந்த அமுதாவோட குடும்பமே சேர்ந்து அடிச்சு கையை காலெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டாங்க. அதனால 2 நாளா ஆஸ்பத்திரியில குத்தியும் குலையுமா கிடந்தான். இன்னைக்குதான் கொஞ்சமாவது முழிப்பு தெரிஞ்சுது. பாத்துக்கவும் ஆள் இல்ல. அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பக்கம் ஆபரேஷன், அவ போயிட்டா அவ குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு. இவனை ஒத்தையில விட்டுப்புட்டு 1000 இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவன் வேற, ஏத்த வீடு வேற,
ஒரு பிரச்சனைனோனே பார்த்துட்டு பார்க்காதமே இருக்க முடியுமா? அத்தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து அத்தனை இதையும் பார்த்து வச்சுப்புட்டு நான் வந்தேன். ஏண்டி அடுத்தவங்க கீழே விழுந்தா கூட கை கொட்டி சிரிக்கிறவன் நீ, அவன் கட்டு போட்டிருக்கான்ற அவனுக்கு போய் நீ பணிவிட பாத்தியா? இதெல்லாம் நம்புற மாதிரியாடி இருக்குது? அதானே கட்டின பொண்டாட்டி என்னைக்கு நீங்க நம்பி இருக்கீங்க? நீங்க என்னைக்கு என்னை நம்ப மாட்டீங்க. அடுத்தவங்கன்னா சரி அவங்க சரிதான் நல்லது பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க, ஆனா நான் மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணினாலும் நம்ப மாட்டீங்க. ஏண்டி நல்லவங்களுக்கும் நல்லவங்க வேஷம் போடுறவங்களுக்கும் வித்தியாசம் கூட வாடி எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்களே நல்லது பண்ணா கூட இந்த காலத்துல எல்லாம் பொல்லாப்பலத்தான் வந்து முடியும்னு. நான் நல்லதே பண்ணாலும் இப்படித்தான் கெட்ட பேர் எனக்கு வருது. இவ சொல்ற அளவுக்கு இவ ஒன்றும் நல்லவளும் கிடையாது. எங்க போய் சுத்திட்டு வாரா ஒன்றும் விளங்கலையே. ஏத்த விடும் பூட்டி போட்டு தான் கிடக்குது. என்ன கன்றாவின்னு தெரியலையே. இதை பத்தி யோசனா ராத்திரி நமக்கு தூக்கம் வராது. நானே 2 நாளும் தூக்கம் இல்லாம கடந்து வந்திருக்கேன். இதுல எங்க இதை பத்தி யோசிக்கிறது? நம்ம போய் படுப்போம். அத்தையே பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள, நீங்கள் செஞ்ச உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோங்க, என்றைக்குமே மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. இதில் என்னங்க இருக்கு, ஒரு உதவி தானே. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகிறேன். இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பும் தானே. தம்பி ரொம்ப நன்றிப்பா. நான் கூட நினைச்சேன் இப்படி போலீஸ் அங்கே இங்கேன்னு வந்து நிற்கிறோமே, நம்ம புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தெரியலையேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இடத்துல இருக்கும்போது நரக வேதனையே இருந்துச்சு. நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க குடும்பத்துக்காக வந்து நின்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்கப்பா. உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு எந்த குறையும் வராது. அப்புறம் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா எதுவும் நினச்சிக்குவாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. நாளை பின்ன யார் மூலியமாவது தெரிஞ்சு வந்துச்சுன்னா? ஏங்க தப்பு அவர் மேலே தானே இருக்கு, இங்கே உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னும் போது அப்புறம் எப்படிங்க அவர் ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கு? அதுவும் இல்லாமல் நான் பொண்ணு எடுக்க போகிறது உமா தான். உமாவுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதில் உமா மேலே எந்த தப்புமே இல்லையே. வாழ போகிறது அவ தான். அப்படி இருக்கும்போது அவளுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த இதுவுமே இல்லாத போது நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா என் புருஷன் ரொம்ப கொடுமைக்காரங்க. அந்த மனுஷங்கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் நரக வேதனையை அனுபவித்தோம். நீங்கள் எங்கள் உமாவை நல்லபடியாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதுவும் பார்த்த ஒரே நாளில். இருக்கட்டுங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, இதில் வேற வருத்தப்பட்டு ஏதாவது ஒன்று ஆகிட போகுது. அப்போ நான் வரேன். ராத்திரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே வண்டி ஓட்டிட்டு போக போகிறீங்க? இருங்களே, காலையில் விடிஞ்சோனையும் போகலாம். 12 மணி ஆயிடுச்சேப்பா, இருந்துட்டு போலாம்ல? அதுக்குன்னு இல்லை, எப்பயும் 12 மணி 1 மணிக்கு தான் வாடகை முடிஞ்சு வீட்டுக்கே போவேன். அதனால் எனக்கு பழகுன ஒன்று தான், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி தங்குறது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்க்குறவங்க உங்களை தப்பாக பேசிடுவாங்க. எதுக்கு அவங்க பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? நான் வரேன். சரிங்கப்பா, சரிங்க. சரி, காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன், வரேங்க. இந்த பையன் வேற ஒருத்தரா இருந்தா அந்த கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி இருப்பாங்க. சரி வாங்க, எல்லாரும் உள்ளே போவோம். ஏங்க இருங்க, அத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இதோட எப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது? அதுவும் இல்லாமல் இனிமே அத்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. முதல்ல சீயக்காய் வச்சு அத்தைக்கு தலைக்கு குளிக்க வைப்போம், அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போவோம். முதல்ல இதெல்லாம் தலை முழுகினாத்தான் நமக்கு நல்லது. அத்தை நீங்கள் போய் அங்கே நில்லுங்க, நான் குடத்தை எடுத்துட்டு துணி எடுத்துகிட்டு வரேன். பிள்ளைங்க ரெண்டும் தூங்கிருச்சுங்களா? சரி தூங்கட்டும், எதுக்கு எழுப்பிக்கிட்டு. அதுவும் இல்லாமல் காலையில் அவளுக்கு பப்ளிக்கு பரிச்சை வேற இருக்குது. இதில் வேற எந்திரிச்சிட்டானா அப்புறம் அவளுக்கு தூக்கம் கெட்டு போயிடும், அப்புறம் படிக்க முடியாது. தூங்கட்டும், காலையில் எந்திரிச்சுக்கட்டும். முதல்ல அத்தைக்கு குடத்தால எடுத்துகிட்டு போவோம். உட்காருமா, உட்காரு. நம்ம குடும்பத்துல யாருமே போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சது கூட கிடையாதுடா. அதுல காலடி கூட எடுத்து வச்சது கிடையாது. அந்த படுபாவி என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டானேடா. மா அல்லாதம்மா, ஒன்றும் இல்லைம்மா, விடுமா.
எப்படா விட முடியும்? அக்கம் பக்கத்துல உள்ளவளுகளை இந்நேரத்துக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாளுங்க. யார் என்ன பேசுனா நமக்கு என்னம்மா? நமக்கு தெரியுமா எது சரி எது கெட்டதுன்னு? அந்த படுபாவி பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? அழாத முதல்ல. அத்தை, எதுக்கு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோன்ட்டு தான். அத்தை, இப்ப எதுக்கு அத்தை நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? விடுங்க அத்தை, நம்ம என்ன தப்பு பண்ணோமா பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு? நம்ம மேல ஒரு தப்பும் கிடையாது. நீங்க அழுகுறத முதல்ல நிறுத்துங்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏமா போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை அடிச்சு கிடிச்சு போட்டாங்களாமா? இல்லையா, அதெல்லாம் அடிக்கல, முட்டி தான் போட வச்சாங்க. உன்னை வேலை வெட்டி கூட அனுப்ப மாட்டேன். இந்த வயசான காலத்துல உனக்கு கால் வலி வந்துடும், கம்பெனி வீட்டோட இருமான்னு சொல்லி ஒன்னு போய் முட்டி போட வச்சுட்டானே படுபாவி பையன். அத்தை விடுங்க அத்தை, கெட்டதுலயும் ஒரு நல்லது. என்ன 2 நல்லதுன்னு கூட சொல்லலாம். நம்ம அமுதாவுக்கு பிடிச்சதையும் விட்டுருச்சு, நம்ம உமாவுக்கு நல்ல மாப்பிள்ளையும் கிடைச்சிருக்குது. இதுக்கு மேல என்னத்தை வேணும் நமக்கு? நம்ம குடும்பம் பட்ட எல்லா கஷ்டமும் முடிஞ்சிடுச்சு. இனி எதை பத்தி யோசிக்காதீங்க. இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அத்தை, எல்லாம் உங்களை விட்டு நீங்கிரும்.